பண்டி அண்ணா, என்னன்னா இது 10 கிலோமீட்டருக்கு மேல வந்தாச்சு. ரெசார்ட் எங்க இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் தெரியுமா தெரியாதாண்ணா? வண்டியில வேற பெட்ரோல் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, சீக்கிரமா சொல்லுங்கண்ணா. ஏ ரோஸ், நீ தானே ரெசார்ட் புக் பண்ண, தயவு செஞ்சு அந்த அட்ரஸ் எடுத்து எங்க இருக்குன்னு பாரு. நான் திரும்பவும் நல்லா செக் பண்ணிட்டேன் பண்டி. இந்த இடத்துல ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்கு. அந்த லேக்கை தாண்டி 2 கிலோமீட்டர்ஸ்ல கண்டிப்பா ரெசார்ட் இருக்கு. சிண்டு சொன்னதை கேட்டல்ல, இந்த இடத்துல ஒரு லேக் வருமாமா. சிண்டு நீ பேசாம ஒண்ணு பண்ணு, நாங்க எங்க கார் முன்னாடி போகட்டும், நீ எங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துரு. நீ முன்னாடி போனீனா கண்டுபிடிக்க முடியாது. நான்சி சொன்ன மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாடா, நீ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காத. நீ சொல்லி என்னைக்கும் தம்பி கேட்டிருக்கான். அங்க பாரு, வேணும்னே முன்னாடி போயிட்டு இருக்கான் பாரு. சிண்டு, ஏற்கனவே இருட்டு ஆகிற மாதிரி இருக்கு, சொன்னா கேளு, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வா. நீ பாட்டுக்கு முன்னாடி வேகமா போய் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடாத. அவன் சொன்னா கேட்க மாட்டான் பண்டி, நீ வேகமா போ, நம்ம ரிசார்ட்டுக்கு போலாம். அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். அங்க பாரு எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு. பண்டி நான்சி, நான் சொன்னேன் இல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய லேக் இருக்கும்னு. அந்த லேக் இதுதான். சோ கண்டிப்பா இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ரெசார்ட் இருக்கு. வாவ், இந்த லொகேஷனே பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆமா ரோஸ், நீ ரெசார்ட் புக் பண்ணினா கண்டிப்பா நல்ல சூப்பர் ரெசார்ட்டா தான் புக் பண்ணுவ. பேசாம இந்த லேக் பக்கத்துல ஒரு போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறமா போயிருவோமா? நோ பண்டி, ஏற்கனவே 6 o'clock ஆச்சு. இங்க இருந்து போறக்கே நமக்கு வந்து 8 o'clock அந்த மாதிரி ஆயிடும். இன்னைக்கு செக் இன் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நல்லா ஊர் சுத்தி பார்க்கலாமே. அதுவும் கரெக்ட் தான் பண்டி, எனக்கு கூட ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு பேசாம நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில நேரத்துல எந்திரிச்சு சுத்தி பார்க்கலாம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ்ல ரெசார்ட் இருக்குல்ல, எங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு பாரு. பண்டி அண்ணா, நீங்க சொன்ன லேக்கும் வந்துருச்சு, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. எங்களுக்கு எல்லாம் பயங்கரமா பசிக்குது, போங்கண்ணா நீங்க. அட கடவுளே பண்டி, இருட்டே ஆயிடுச்சு. அங்க பாரு, ஏதோ ரெசார்ட் மாதிரி தெரியுது. ஆனா எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. இது என்ன இடம்? ரோஸ், நீ சொன்ன அட்ரஸ்க்கு வந்தாச்சு. பண்டி பண்டி, ஸ்டாப் தி கார். நான் சொன்ன அட்ரஸ் இதுதான் பண்டி, இதுதான் நான் புக் பண்ணிக்கிற ரெசார்ட். நான் வெப்சைட்ல பார்த்த மாதிரியே இந்த போட்டோ இருக்கு. கண்டிப்பா நம்ம வர வேண்டிய ரெசார்ட்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இறங்கி போய் கேட்கலாமா? டே சிண்டு, உங்க அண்ணன் பாரு செமையான ரெசார்ட் தாண்டா புக் பண்ணிருக்காங்க. அதுக்கு தாண்டா எங்க அண்ணன் கூட எப்பவுமே நான் வெளியில வருவேன். எங்க அண்ணன் எப்பவுமே இந்த மாதிரி சூப்பரா தான் புக் பண்ணுவான். அதை விடு, நல்ல ரூமா பார்த்து நம்ம 2 பேர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 4 ரூம்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்களே, அந்த கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோஸ், பண்டி, நான்சி, சிண்டுங்கிற நேம்ல 4 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தது நீங்க தானா? வெல்கம் கெஸ்ட், இறங்கி வாங்க. எஸ் ஆண்டி, அந்த 4 நேம்ஸ்ல 4 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தது நாங்க தான். தேங்க்யூம்மா, உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த 4 ரூம்ஸ் தான் உங்களுக்கு ரிசர்வ் ஆகிருக்கு. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா ரூம்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபெசிலிட்டிஸ் தான். நீங்கள் இப்போவே செக்இன் பண்ணிக்கலாம். உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எல்லோரும் ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் செக்இன் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வர சொல்கிறேன். பண்டி, நான்சி, ரூம் எல்லாமே செக்இன் பண்ணியாச்சு. இங்க 4 ரூம்ஸ் நமக்கு தான். ஸோ அவங்களுக்கு எந்தெந்த ரூம் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா ரூம்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரோஸ், ரூம் எல்லாம் சூப்பரா இருக்குப்பா. கம் ஆன் கைஸ், நீங்க எல்லாரும் இன்னும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு கூட ஹெல்ப் பண்ற ஆளுங்க வருவாங்க. எல்லா ரூம்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஆல்ரெடி போய் பார்த்துட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம், பாய்ஸ் எல்லாம் கூட ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம். டே சிண்டு, ரோஸ் அக்கா சொன்னது கேட்டியா? கேர்ள்ஸ் எல்லாம் பிங்க் ரூம் எடுத்துக்குவாங்கடா. புரியுது புரியுது, நல்ல ரூமா பார்த்து அந்த அக்கா அவங்களுக்கு எடுத்துக்கலான்னு பாக்குறாங்க. நீ அமைதியா இரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ரோஸ் அக்கா, பிங்க் ரூம் நாங்க எடுத்துக்கிறோம். என்னது பிங்க் ரூம் நீ எடுத்துக்கறியா? ஏண்டா கேர்ள்ஸ் தானடா பிங்க் ரூம் எடுத்துக்குவாங்க, ஏண்டா இப்படி பண்ற? நான்சி அக்கா, அது வந்து பிங்க் கொஞ்சம் பழசா இருக்குக்கா, நாங்க எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்கக்கா, அந்த ஆரஞ்சு பாருங்க, பாக்குறதுக்கு புதுசா இருக்கு. நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்கக்கா, நாங்க எல்லாரும் பிங்க் எடுத்துக்கிறோம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நான் என்னோட ரூமுக்கு போய் படுத்து தூங்குறேன். எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வந்த டயர்ட்ல படுத்தா போதும்னு இருக்கு. டே ராகுல், லக்கேஜ் எடுத்துட்டு சீக்கிரமா வாடா. என்னடா சிண்டு, என் புத்திசாலித்தனத்தால நமக்கு சூப்பர் ரூம் கிடைச்சிச்சா? டேய் ராகுல், உன் பேச்சை கேட்டு இந்த பிங்க் கலர் ரூம் எடுத்தது பெருசா தப்பா போச்சுங்க. பாரு எப்படி கொசு சுத்திட்டு இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, ஏசி கூட சரியா வேலை செய்யல. நீ வா, முதல்ல நம்ம அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கதை சொல்லிக்கலாம். வா, சீக்கிரமா உள்ள போய் பாருடா சிண்டு. உன் பேச்சை கேட்டு அந்த பிங்க் ரூம் எடுத்தது பெரிய தப்பா போச்சுடா. இரு இரு, ஏதாவது ஒன்று சொல்லி ஆரஞ்சு கலர் ரூமே எடுக்க பாக்குறேன். நான்சி அக்கா, நான்சி அக்கா, இந்த ரூம்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குக்கா. நான்சி, அங்க பாரு, 2 ரூமையும் போய் பார்த்துட்டு சிண்டு ராகுலும் ஏதோ பிளான் பண்றானுங்க. நான்சி அக்கா, பாவங்கா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, பிங்க் ரூமே எடுத்துக்கோங்கக்கா. இந்த ஆரஞ்சு ரூம்ல நிறைய கொசு இருக்குக்கா. என்னது, இவ்வளோ சூப்பர் ரெசார்ட்ல கொசு இருக்கா? பேசாம ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நானும் ராகுலும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர் ரூம்ல படுத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் பிங்க் கலர் ரூம்ல படுத்துக்கோங்க.
என்ன பண்டி திடீர்னு உன் தம்பி சிண்டு ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சரி, ஒரு வழியா முடிவு பண்ணியாச்சு. கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிங்க் கலர் ரெசார்ட்ல 2 ரூம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான்சி, அப்படின்னா நீங்க பிங்க் எடுத்துக்கோங்க. நாங்க பாய்ஸ் எல்லாம் ஆரஞ்சு கலர்ல வந்து 2 ரூம் இருக்குல்ல, கீழே மேல தங்கிக்கிறோம். நானும் பப்ளு கீழே தங்கிக்கிறோம். அந்த சிண்டுவும் ராகுலும் மேல தங்கிக்கிட்டோம். நான்சி அக்கா, எனக்கு எப்பவுமே மேல தங்கினாதான் ரொம்ப பிடிக்கும்க்கா. அதனால நான் பிங்க் கலர் ரூம்ல மேல தங்கிக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஜா. நீ போகும்போது உன்னோட லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு போயிரு. ஆக்சுவலி நம்ம கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து மேலேயே தங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ரூம் நல்லா பெருசாக தான்ப்பா இருக்கு. கீழே பேசாம நாளைக்கு தங்கிக்கலாம். டே சிண்டோ, உங்க 2 பேர்த்தோட லக்கேஜ் எடுத்துட்டு மேல போங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர ஆள் வர்ற மாதிரி தெரியலடா. பண்டி அண்ணா, லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னா. எங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிருங்க. ரொம்ப பசிக்குது. வாவ், இந்த ரெசார்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு லேக் தெரியுது. சூப்பரா இருக்கு பண்டி. உண்மையாவே எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ், நீ புக் பண்ணா என்ன சுமாராவா புக் பண்ணுவ? சூப்பரா இருக்க போகுதுப்பா. பேசாம அடுத்த 1 வாரம் இங்கேயே ஜாலியா தங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பண்டி பண்டி, நம்ம ரெசார்ட்க்கு பின்னாடி ஒரு பெரிய மலை தெரியுதல்ல, அங்க நாளை காலையில ட்ரெக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. லா 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 லா. டே சிண்டு, அந்த பக்கம் பாருடா, ஒரு அங்கிள் நின்று என்னமோ வித்துக்கிட்டு இருக்காரு. டே சிண்டு, உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அப்படி என்னதான்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிக்க விட மாட்டியே? என்னடா அந்த பக்கம் என்னடா இருக்கு? எதுக்கு இப்ப கூப்பிட்டு இருக்க? அட ஆமா, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அங்கிள். டே ராகுல், அதை பாக்குறக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தெரியுதுடா. பேசாம பண்டி அண்ணா, நான்சி அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ சிண்டு, உனக்கு ஒண்ணுமே விவரமே தெரிய மாட்டேங்குது. உங்க பண்டி அண்ணாவை கூப்பிட்டா எதுக்கு எடுத்தாலும் பணம் செலவு பண்ணக்கூடாது, அது இதுன்னு சொல்லுவாரு. அதுவும் கரெக்ட் தான். எங்க அண்ணா இந்த மாதிரி வெளியில வந்தா எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும் பேசாம போய் சாப்பிட்டு வந்தார்லாவா. என்னோட உண்டியல் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ரூம் நம்பர் 205, 206, 207, 208க்கு வந்து ஐஸ்கிரீம்ஸ் கொடுத்துருங்க. ஓகே மேம், அவங்க எல்லாரும் இன்னைக்கு தானே செக் இன் பண்ணிருக்காங்க. நான் கொடுத்துடுறேன். டே ராகுல், ஐஸ்கிரீம் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குடா. அங்கிள், என்னது இது அங்கிள்? ரெசார்ட்டுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கீங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் எவ்வளோ அங்கிள்? நீங்க எல்லாரும் இந்த ரெசார்ட்லயா ஸ்டே பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலப்பா. உங்களை மாதிரி கிட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறக்காக வச்சுருக்கோம். இப்போ கூட ரூம் நம்பர் 205, 206, 207, 208க்கு 12 கிட்ஸ் வந்திருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டே சிண்டு, நம்ம ரூம் நம்பர் தான்டா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் நமக்கு தானா? அங்கிள், அந்த ரூமில் நாங்கள் தான் இருக்கோம் அங்கிள். ஓ, அங்கே நீங்கள் தான் தங்கியிருக்கீங்களா? டே சிண்டு, பேசாமல் ஒன்று பண்ணலாமா? இந்த எல்லா ஐஸ்கிரீமையும் நம்மளே சாப்பிட்டுடலாம்டா, ப்ளீஸ்டா. டேய் பேசாம இருடா. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. டேய் சிண்டு, அங்க பாரு, உங்க அண்ணன் நல்ல மும்மரமா இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருடா. அவர் கண்டிப்பா இப்போதைக்கு வரமாட்டாருடா. அங்கிள், நீங்க சொன்ன ரூம்ல நாங்க தான் அங்கிள் தங்கியிருக்கோம். நீங்க எங்க கிட்ட கொடுங்க. நாங்க போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். அவங்க எல்லாரும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கிள். நாங்களே எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம் அங்கிள். சரி ஓகேப்பா, எல்லாத்தையும் பத்திரமா ஜாக்கிரதையா எடுத்து கொடுத்துருங்க. நீங்க வேற நிறைய பேர் இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கா நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிடும். பார்த்து எடுத்துக்கோங்கப்பா. நல்ல வேலைடா ராகுல், நீ கரெக்டா பார்த்து கூப்பிட்டு வந்த. சே, ஐஸ்கிரீம் எல்லாம் செமையா இருக்குடா. இந்த ரெசார்ட்ல உண்மையாவே பாரு, ரூம் புக் பண்ணிட்டா எவ்வளவு ஃப்ரீயா தர்றாங்க. இது என்ன ஆரஞ்சு ஃபிளேவரா? டேய் சூப்பரா இருக்குடா. என்னடா இது, ஐஸ்கிரீம் மேலே பயங்கரமாக டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன ஐஸ்கிரீம் வேணாலும் நம்மளே எடுத்துக்கலாமா? இரு இன்னும் நிறைய சூப்பரான ஃப்ளேவர் எல்லாம் வச்சுருக்காங்க. நீ சும்மா அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரையும் பிஸ்தா ஃப்ளேவரையுமே சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு. டேய் ராகுல், என்னடா பண்ற? ஏற்கனவே மேலே நிறைய ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டிருக்காங்க. எடுத்து தேவையில்லாம கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த அங்கிள் பார்த்தாருன்னா திட்ட போறாருடா. பேசாம இருடா. நமக்கு என்ன போச்சு, எல்லாம் ஃப்ரீ தானே. நிறைய ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இது பார்க்கறதுக்கு தான் சில்வர் கலர் பால் மாதிரி இருக்கும். இதெல்லாம் சக்கரை மிட்டாய் தெரியுமா? நிறைய போட்டோம்னா நல்லா இனிப்பாக இருக்கும். நீ வேணா நிறைய எடுத்து போட்டுக்கோ. பஞ்சி, அந்த சிண்டு ராகுல் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? ஏதாவது வந்த இடத்துல ஏதாவது குடும்பம் பண்ணிட்டு இருக்க போறாங்க பண்டி. எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அதானே, ரூம் செக் இன் பண்ணதுல இருந்து ஆளுங்களையே காணோம். இவங்கெல்லாம் ரூமுக்குள்ள ஸ்டே பண்ற ஆளுங்களும் இல்ல. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சிண்டு, ராகுல், அடப்பாவமே, ரூமுக்குள்ள இல்லாம அங்கடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னது இது? ஏய் நான்சி, ரோஸ், அந்த பக்கம் திரும்பி பாருங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. டே சிண்டு, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐஸ்கிரீம் கடையில வந்து இவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்க. எவ்வளோடா பணம் இதுக்கெல்லாம்? இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லினா. ஏண்டா சிண்டு, வந்த இடத்துல இந்த மாதிரி காஸ்ட்லி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு இருக்க? இல்லக்கா, நாங்க உண்டியல் இருக்கிற பணத்தை வச்சுதான் வாங்கணும். ஓகே, என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஐஸ்கிரீம் கிடைச்சிச்சா? எங்க ரெசார்ட்ல உங்களை மாதிரி கிட்ஸ் வந்து தங்கினா நாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஐஸ்கிரீம் தருவோம். எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஐஸ்கிரீம் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சா? மொத்தமாக 12 கெஸ்ட் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. டே சிண்டு,
என்னடா இந்த அங்கிள் எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ங்கிறாரு, நீ என்னடா காஸ்ட்லின்னு சொல்லிட்டு இருக்க? அண்ணா அண்ணா அது வந்து நான் இந்த ராகுல் தானா என்ன பொய் சொல்ல சொன்னா. சாரிண்ணா, நான் தெரியாம சொல்லிட்டேன்னா, எல்லாம் ஃப்ரீ தான்ண்ணா. என்னப்பா ஏதாவது கன்ஃபியூஷனா? இது எல்லா ஐஸ்கிரீமே ஃப்ரீ தான். அப்போ உங்கள் யாருக்கும் ஐஸ்கிரீம் வந்து சேரலையா? எனக்கு அப்போவே இவங்க 2 பேர்த்த பார்க்குறப்பவே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. நான் தான் தேவையில்லாமல் நம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க.